அதிகமான மக்கள் எந்த இடத்துல பிழைய விட்டாங்க தெரியுமா? பில்டர் வீட்டின் விலையிலிருந்து $100,000 டிஸ்கவுண்ட் தாராங்க, விற்க முடியவில்லை. சரி, இன்னும் ஒரு $60,000 கிரெடிட் தாராங்க அப்கிரேடுக்கு. அப்பவும் நீங்க வாங்க பயப்படுறீங்க, இன்னும் வீட்டின் விலை குறையும் என்று. கடைசியா பில்டர் இன்னும் ஒரு ஆஃபரா தாராங்க, வாங்குங்க, வாங்கி 3 மாசத்துல க்ளோஸ் பண்ணும் பொழுது வீட்டின் விலை குறைந்தால் அதையுமே மேட்ச் பண்ணி தாரோம் என்று. இப்படித்தான் கனடாட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்ப இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இதுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின மக்களின் வீடுகளின் நிலைமைதான் என்ன? மக்களுக்கு வீட்டின் விலை அதிகரிக்க வேணும், அப்பதான் வீட்டில இருந்து பணத்தை வெளியில எடுக்கலாம். இன்றைக்கு அக்கௌண்டன்ட், ஐடிக்கு படித்தவங்க, என்ஜினியர், டீச்சர்ஸ் மேர் எல்லாருமே 9 to 5 ஜாப் வேணாம்னு தான் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தேர்ந்து எடுத்தாங்க. இந்த தொழில் நிலைத்து நிற்க வேணும்னு சொன்னால் ஹவுசிங் மார்க்கெட் பிக்கப் பண்ண வேணும், வீடுகளோட விலையும் அதிகரிக்க வேணும். இங்கே மாறி நடக்கின்றது. மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் 2 வருடங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? 45 வருடங்களுக்கு பிறகு இப்ப இது நடக்கின்றது. அதாவது கனடால ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டை விற்க முடியாத ஒரு நிலைமை. வீடுகளோட விலையை குறைச்சி கொடுக்குறாங்க, அப்கிரேட்ஸை வாரி வழங்குறாங்க. ஆனால் மக்கள் வாங்க பயப்படுறாங்க, இன்னுமே வீடுகளோட விலை குறையும் என்று. நேற்று மெட்டமி ஹோம் கனடால ஒரு பெரிய பில்டர் ஒரு ஆஃபரை வழங்குறாங்க, பயப்படாம வாங்குங்க, வாங்கி 3 மாசத்துல க்ளோசிங் டேட்டு சொன்னால் அந்த டேட்ல வீடுகளோட விலை குறையுமா இருந்தால் அதையுமே உங்களுக்கு மேட்ச் பண்ணி தாரோம் உண்டு. இப்படித்தான் கனடாட வீடுகளின் நிலைமை இப்ப இருக்கின்றது. ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு இது நல்ல செய்தியே அல்ல. இந்த பில்டரை தொடர்ந்து வேற பில்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு இந்த ஆஃபரை வழங்குறதுக்கு முன் வருவாங்க. இப்போ ஒரு சிலர் 2-3 வீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க, வாங்கின விலையை விட அதிக விலையில தான் இந்த வீடுகளை விற்க வேண்டும். இதை வாங்க போகிறது யாரு? சாதாரண மக்கள் தான். ஒரு $20-25 சம்பளம் எடுக்கிற ஒரு கப்புளால் ஒரு $600,000 உள்ள வீடையே எஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனை வச்சு பார்க்கும் பொழுது. அப்படி பார்த்தா ஃபாரின் பையர்ஸ் தான் இதுக்குள்ளே வர வேணும். கடந்த 10 வருடத்துக்குள்ள தான் அதிகமான மக்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பீங்க. லெட்ஸே 2018 நீங்கள் ஒரு டவுன் ஹவுஸை வாங்கியிருக்கிறீங்க, இப்போ விற்றா உங்களுக்கு ஒரு $100,000 வருதுன்னு வெப்பம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இக்விட்டியில் கடன் எடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த வீட்டோட மோர்ட்கேஜுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, லோயர் ஃபீ, ரியல்டி ஃபீ, பில் பேமெண்ட், கடைசியாக ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கூட்டு கழிச்சு பார்த்தா கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. கனடாவில் மக்கள் சரியாக தான் வீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதிகமான மக்கள் எந்த இடத்துல பிழைய விட்டாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாலே எதற்காக இந்த ஹோம் பில்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு இந்த ஆஃபரை இப்போ வழங்குறாங்கன்னு சொன்னால், வீடுகளை கட்டி விற்க முடியாமல் போனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இழக்க நேரிடும். அடுத்தது ஒன்டாரியோவில் 70,000 ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, மோர்கேஜ் பேமெண்ட் இருக்குது, பில் பேமெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ உழைச்ச ஒரு சில காசுகளை வச்சு தான் சமாளித்து கொண்டு போகிறாங்க. அடுத்த 2 வருடத்துக்குள்ள இந்த ஹவுசிங் மார்க்கெட் பிக்கப் பண்ணாமல் போனால் அவங்களுக்குமே ஒரு கஷ்ட காலம்தான். கூடுதலான மக்கள் 2015க்கு பிறகுதான் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டை வாங்க ஆரம்பித்தாங்க. சரி, 2015-16 ஒரு வீட்டை வாங்கியிருப்பாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வீட்டில் 10-15 வருஷம் இருந்து மோர்கேஜ் பே பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஈக்விட்டியை எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஒரு வருடத்தில் அதை ஃப்ளிப் பண்ணி ஒரு $100,000 மேக் பண்ணியிருப்பாங்க. அதோட அவங்க விடையில் இன்னும் ஒரு யூனிட்டை வாங்கியிருப்பாங்க, அதையும் விற்றுருப்பாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகு அதில் ஒரு $200,000 வந்திருக்கும். சரி, ஆசை யாரை விட்டது? கடைசியாக இன்னும் ஒன்றை வாங்குவோம்னு சொல்லி 2020 போய் அதிக விலை கொடுத்து பெரிய வீட்டா போய் வாங்கியிருப்பாங்க. அதிலிருந்து பெரிய மில்லியன் கணக்கில் உழைக்கலாம்ண்டு. அங்கே தான் இவங்க கூடுதலான மக்கள் ஸ்ட்ரகிள் பண்ணது. 2019 எண்ட்லையும் 20லையும் வாங்கினவங்க தான் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதை விட இன்னும் ஒரு மிஸ்டேக்கை விட்டுருப்பாங்க. டவுன் டவுனில் போய் ஒரு கொண்டோ யூனிட்டை பிள்ளைகளுக்காக வாங்கி போடுவோம் என்று அதையுமே அதிக விலை கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கிற வீட்டோட
மோர்கேஜ் பே பண்ண வேணும், அதில் எடுத்த எக்விட்டி பணமும் பே பண்ண வேணும், அதிக விலை கொடுத்து வாங்கின வீட்டையும் பாதுகாக்க வேணும், அந்த கொண்டோ யூனிட்டையும் பாதுகாக்க வேணும். இங்கே தான் இவங்க விட்ட மிஸ்டேக். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கொண்டோ யூனிட்டை வாங்கி தான் இன்றைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணினவங்க 2017 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. எப்போ ராக்கெட் ப்ரைஸுக்கு மேலே வீடுகளோட விலை விற்கப்பட்டதோ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டது இதுக்கு மேலே பெரிய விலையில் விற்க முடியாதுன்று. 2017 தான் கடைசி இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு பிற வாங்கின எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்ட காலம் தான். ஏன் 18-19 இப்போ பிரச்சனை வந்து விட்டது, 20க்கு பிறதானுண்டு இல்லை. மக்கள் பார்த்தது இந்த கொரோனா காலங்களில் வந்து மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட்டை தான் வழிய வீட்டின் விலை அல்ல. 1% மோர்கேஜை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி மந்த்லி பேமெண்ட்டை தான் பார்த்தாங்க வழிய வீட்டின் விலை அதிக விலை கொடுத்து வீட்டை வாங்குறதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. வீடு வந்து கார் இல்லை, 8 வருஷத்துக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி வீட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் குறையும். நீங்கள் சரியாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா நிலைமையில் வந்து 2017க்கு பிற வாங்கின எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு டவுன் ஹவுஸை வாங்குறீங்க 2016-17 அதே விலைக்கே விற்றுடலாம். இப்போ அதிக பணம் இருக்கிறவங்க, கொஞ்சம் காசு வச்சிருக்கிறவங்க வீட்டிலேருந்து அதிக பணத்தை வெளியில் எடுத்து மில்லியன் கணக்கில் உழைக்கிறதுக்கு பெரிய பெரிய வீடுகளை வாங்கினவங்க தான் பெரிய அளவில் லூஸ் பண்ணுறாங்க. $400, $500, $800,000 கூட லூஸ் பண்ணி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லின்சி ஒன்டாரியோவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜிடிஏ விட்டு லேஸில் இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தருமே போக மாட்டாங்க, சாதாரண மக்கள் தான் இதுக்குள்ளே போய் மாட்டுப்படுறது. ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ் இருந்தது 399,000க்கு. மக்கள் அதை போய் வாங்க விரும்பல, ஒரு 450-470க்கு தான் விற்கலாம், வாங்கி வேர்த்தில்லைன்னு சொல்லி அதிலிருந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1000 மீட்டர்ஸில் வந்து இப்படி மேடு மாதிரி இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபுட் வீடுகள் வந்து 799க்கெல்லாம் போட்டிருந்தது. பார்த்தாங்க பெரிய வீடுகள் மேட்டில் இருக்கிறதால அங்கே பெர்மிட் வந்து பங்களா ஹவுஸ் தான் கட்டலாம், 2 மாடி கட்டுறதுக்கு அங்கே பெர்மிட் இல்லை. சரி, அதை பார்த்துட்டு யோசிச்சாங்க 799க்கு வாங்கினா ஒரு 1.2-1.5க்குள்ள கட்டி முடிஞ்சு ஒரு 1 இயருக்குள்ள நல்ல விலைக்கு விற்கலாம்னு சொல்லி எல்லாரும் கொண்டு போய் அதில் போய் டவுனாக போட்டாங்க. வீடுகளும் கட்டி வந்தது. வந்த பிறகு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே வீடு மேட்டில் இருந்ததால், திருப்பின்னு சொல்கிறோம், இதே ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க விஷயம் தெரியாமல் போய் அந்த வீடுகளை இன்வெஸ்ட் பண்ணி மழை பெய்ய என்ன நடக்குன்னு சொன்னால் மழை தண்ணி வந்து ஒவ்வொரு வீட்டு பேக்யார்டுக்குள்ளாலுமே போய் கொண்டிருந்தது. இவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால் வெள்ளம் தங்களுக்கு வராமல் பாத்தி மாதிரியோண்ட வெட்டி விட்டாங்க தங்களோட பேக்யார்டில் வராமல் இருக்கிறதுக்கு. அப்படி வெட்டினதால் கீழே இருக்கிற வீடுகளுக்குள்ள எல்லாமே வெள்ளம் போக ஆரம்பித்து விட்டது. கீழே இருக்கிறவங்க மேல் வீட்டுக்காரங்க எல்லாருமே சூ பண்ண வலிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல விஷயம் தெரியாமல் யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. லின்சி கனடாட பெரிய ஜெயிலே லின்சியில் தான் இருக்குது. இந்த வீடுகள் எல்லாமே ஜெயிலுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகள். ஸோ இங்கே வந்து ஓரளவு மேலையில் மேட்டில் கட்டின வீடுகளால் வீட்டு இன்சூரன்ஸும் அதிகம். இந்த ஜெயில் பக்கத்தில் இருக்கிறதாலையும் இந்த வீடுகளை இவங்களால இன்றைக்குமே விற்க முடியாமல் தட்டு மாறுறாங்க. ஒரு சிலர் வீடுகளை விற்க முடியாமல் மார்க்கெட்டில் விற்க போட்டிருக்குறாங்க. வாங்கின விலையை விட லெட்ஸே ஒரு 30,000-40,000 குறைச்சி தான் விற்குதுன்னு பார்த்தாலுமே பேங்க் வந்து இந்த வீட்டை விற்க விடாது. க்ளோசிங் டேட்டில் வந்து பேங்க் கேட்கும் $40,000, $30,000 or $50,000 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக க்ளோசிங் டேட்டில் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த வீடுகளை விற்கலாம்ண்டு. இந்த செலர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வச்ச மாதிரி போய் ரியல்டர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இவ்வளோ காசுங்களால் கட்டினா தான் இந்த வீட்டை விற்கலாம், உங்களோட கமிஷன்லேருந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்லி. அப்படியான ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி மக்களும் இருக்கிறாங்க. இன்கேஸ் நான் சொல்கிறேன், நாளைக்கு இந்த ஹவுசிங் மார்க்கெட் திடீரென்று ஒரு மாற்றத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனால் அதிகமான மக்கள் வந்து வீடுகளை விற்றுட்டு வெளியில் போகத்தான் பார்ப்பாங்க வழிய இனிமேல் வீடுகளை வச்சிருக்கவே மாட்டாங்க. என்னுடைய கால்குலேஷனும் படி கனடாவில் இனி வீடுகளின் விலை குறைந்து கொண்டு தான் போகின்றது. இந்த வீடுகளை கட்டி யாருக்கு விற்க போகிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா,
இமிக்ரன்ஸாக கனடாக்குள்ள வராங்களா, ஒர்க் விசால வராங்களா, யாருக்கு விற்க போகிறீங்க இந்த வீடுகளை? அதுவும் இந்த விலையில் மக்கள்கிட்ட இப்போ வாங்குறதுக்கு காசும் இல்லை, வேலையும் இல்லை, இன்ஃப்ளேஷன். மக்களுக்கு செலவு தான் இப்போ அதிகமாக இருக்குது வரவை விட. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.